ஆசையை நீங்க கட்டுப்படுத்தலைன்னா அந்த ஆசை வளர்ந்துட்டே இருக்கும். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆசைக்கு மட்டும் ஒரு பெரிய தன்மை இருக்குது, வளர்ற தன்மை இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆசைக்கு மட்டும் ரொம்ப வளர்ற தன்மை இருக்குது. ஆமென். அதான் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் சொல்லுவாங்க, அத்தனைக்கும் ஆசைப்படு. கோயம்புத்தூர்ல இருக்கிற மிக முக்கியமான ஒருத்தர் ஒரு பெரிய போர்டு எழுதி போட்டிருக்காரு, அத்தனைக்கும் ஆசைப்படு. அப்ப நான் என்ன கீழே எழுதணும்னு நினைச்சேன்னா, அம்போதான் உன் வாழ்க்கை அப்படின்னு எழுதணும்னு நினைச்சேன். அவர் அந்த மாதிரி போர்டு எழுதி போவோம். நான் நினைச்சேன், அத்தனைக்கும் ஆசைப்படு, அம்போதான் உன் வாழ்க்கை. அதையும் கூட சேர்த்து போட வேண்டியதானே. அத்தனைக்கும் அதான் புத்தர் சொல்லி இருக்கிறாராமா, ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, இந்த இடத்துல சாலோமன் என்ன பண்ணாராமா, ஏற்கனவே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா நீ அந்நிய பெண்களுக்கு நீ என்ன பண்ணாத, ஆசைப்படாத. ஏன் அப்படின்னா அவர்கள் ஒரு நாள் உன் இருதயத்தை வழி விலகி போக பண்ணுவார்கள். சாலோமனுக்கு அந்நிய தேசத்திலிருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை எடுத்துட்டான், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின உடனே அவ்வளவுதான், நம்ம ஏற்கனவே தப்பு பண்ணிட்டோம், அவ்வளவுதான், இனி இந்த ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கல. அவனுடைய ஆசை என்ன பண்ணிச்சாமா சொல்லுங்க, அவனை சாகடிக்கிற வரைக்கும் அவனுடைய ஆசை அவனை வளர்த்தி கொண்டே போனது. அப்போ ஆசைக்கு ஒரு மிகப்பெரிய ஒன்று இருக்கிறது. என்னன்னா, நீங்க ஆசைய தேவையில்லாத கெட்ட கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஆசைய நீங்க அடக்கலைன்னா அந்த ஆசை உங்களை நிறுத்தாது. எங்க வரைக்கும் கொண்டு போகும் தெரியுமா? சொல்லுங்க, சாகிற வரைக்கும் கொண்டு போயிடுங்க.